அனைவருக்கும் வணக்கம். ஒரு வேண்டுகோள், அன்பான வேண்டுகோள். இந்த நாட்டில் நாம் எல்லாம் குடிமக்கள், மாண்புமிகு குடிமக்கள். கிராமத்தில் வாழ்ந்தாலும் நகரத்தில் வாழ்ந்தாலும் நாம் எல்லாம் மதிக்கத்தக்க மரியாதையுடைய குடிமக்கள். அப்படி மாண்புமிகு குடிமக்களாக வாழ்வதற்கு ஒரே ஒரு அடையாளம். என்ன அடையாளம் என்று சொன்னால், நாம் உரிமைகளை வென்றெடுப்பது மட்டுமல்ல, நம்முடைய கடமைகளை இந்த நாட்டிற்காக செய்ய வேண்டும், இந்த சமுதாயத்திற்காக செய்ய வேண்டும். அதற்கு ஒரு நிமிடம் உங்களுடைய காதுகளை எனக்கு தாருங்கள். வருகின்ற 15ஆம் தேதி கிராமங்களிலே கிராம சபை நடக்கும். அது மக்களுடைய பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றம் யாருக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால், கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாம் அந்த கிராமம் எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டு அந்த கிராமத்தை மேம்படுத்தி ஒரு குட்டி குடியரசாக உருவாக்குவதற்காக அந்த பாராளுமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் முறையாக பயன்படுத்தி நம்முடைய கிராமத்தை மேம்படுத்துவது யார் என்று சொன்னால், அது நம்முடைய கிராம பஞ்சாயத்தில் இருக்கும் கிளார்க் அல்ல, தலைவர் அல்ல, பிடிஓ அல்ல, மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்ல, மாநில அரசாங்கம் அல்ல, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம சபை உறுப்பினர்கள். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் என்று சொன்னால், அந்த கிராம சபைக்கு சென்று அங்கு பங்கு பெற வேண்டும், அங்கு நாம் விவாதிக்க வேண்டும், அங்கு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கலந்து பேச வேண்டும். எங்கு அந்த பிரச்சனைகளை எடுத்துச் செல்ல வேண்டுமோ அங்கு அதை எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கு முதலில் செய்ய வேண்டிய வேலை, கிராம சபையில் நீங்கள் பங்கு பெற வேண்டும். பங்கு பெற்றுவிட்டு அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு எப்படி மேலே அந்த கிராம சபையை வளர்த்தெடுக்கலாம் என்பதை பற்றி பேசுகிறேன். அருள் கூர்ந்து உங்களை வேண்டிக் கொள்வது, முதலில் உங்களுடைய கடமையை செய்யுங்கள். கிராம சபைக்கு கிராம சபை உறுப்பினராக நீங்கள் சென்று பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.